ஏனென்றால் துறவு மார்க்கத்துக்கு துறவு தான் வேண்டும். துறவில்லை, அதாவது அந்த காலத்துல புத்த மதத்துல எல்லாம் போய் சேர்றதுன்னா குறைஞ்சது 5 வருடங்கள் அவன் காத்துக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு வருடமும் அவன் வரணும் புத்த மடாலயத்துக்கு வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இப்ப நீ உலகத்தை துறக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாயா, உன் சம்சார சாகரத்திலே இருந்து விலகி வருவதற்கு உனக்கு பூரண சம்மதமா, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கான மனம் உன்னிடத்திலே இருக்கிறதா என்று கேட்பார்கள். எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு, இதையே சதம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு நான் மிக விரும்பி துணிந்து வந்திருக்கிறேன் என்று அவன் சொல்லலாம். சரி வா என்று உட்காருவார்கள். உட்கார்ந்தா புத்த பிச்சு ஒருவர் வருவார். ஒவ்வொரு மயிராக ஒவ்வொன்றாக பிடுங்குவார். அப்போ இவன் கண்ணிலே ஒரு சிறிது துன்பம் பிரதிபலிப்போ அல்லது கண்ணீரோ வரக்கூடாது. நிச்சயமாக ஒரு தடவை இல்லைன்னா ஒரு தடவை கண்ணீர் வந்துடும். சாதாரண நாட்களுக்கு அவனுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அவனுக்கு துன்பமே இல்லாதவன் தான் புத்த பிச்சு என்றால் சாதாரணமாக நினைக்காதீங்க, துன்பம் அற்றவன் அவன்தான் புத்த பிச்சு என்று அதுக்கு அர்த்தம். ஏனென்றால் அவன் பரமாத்ம சொரூபமாக தவோ தீவோ பவ என்றால் என்ன அர்த்தம்? நீ கடவுள் ஒளி, உனக்கு ஏது துன்பம், உனக்கு ஏது துக்கம் இந்த உலகத்துல? தவோ தீவோ பவ என்பது அவர்களுடைய அனுபவ வாக்கு. நீ கடவுள் ஒளி,